வணக்க நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், முக்கியமான தெரிஞ்சு கொண்டிய விஷயம் இதுதாங்க. இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் முக்கியமான குலதெய்வ வழிபாடுகள். ஏன்னா இந்த குலதெய்வம் வணங்கினா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகளாக தீர்க்கும் அப்படின்ற பார்ப்போம். ஆனால் இந்த பதி எதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்த பிரியாணிஜியோட பதி எதுக்காக உருவாகுது, இந்த பதிக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா 108 102 சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க போனா. சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி. இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு தெளிவாக. இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாமிநாயக்கன்பட்டி. ஆமாம். ஆனால் இந்த சாமிநாயக்கப்பட்டி எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் கருப்பூர் மேம்பால கட் பண்ணோன்னு லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த லிங்கேஸ்வரர் கோயிலுக்குள்ளார தான் இந்த சாமிநாயக்கப்பட்டி. இந்த சாமிநாயக்கப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிஷ்டை பெற்ற ஒரு இந்த இப்போ ஒரு பதி உருவாக்கிட்டு. இப்போ இந்த பதியை பற்றி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட பற்றி என்ன சொல்லுங்கள். இங்கே இது எப்படி உங்கள் இந்த குலதெய்வம் எப்படி உங்களால் அதை பற்றி இது சொல்லுங்கள். என்னுடைய பேர் சுந்தரமூர்த்தி. நான் இந்த ஊர்லேயே ரொம்ப காலமாக முன்னோர்கள்லாம் வாழ்ந்த இடம் இது. இது அவங்க முன்னோர்கள் வச்ச பதி. முன்னோர்கள் வச்ச பதி அப்படின்னாக்கா பதி விரதைன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா தெய்வம் குடிகொள்கிற இடம் பதி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு. அப்போ இந்த பதி தெய்வம் குடிகொண்ட இடம் கோயிலில் இல்லை, பதின்னு இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். கோயிலில் அவங்க சக்தியாக வச்சு வணங்குவாங்க, சாந்த ரூபமாக வச்சு வணங்குவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பதியில் ஆக்ரோஷ ரூபமாக இங்கே குடிகொண்டிருக்காங்க. இந்த ஆக்ரோஷ ரூபத்துக்குனால்தான் முப்பூச பலி இங்கே கொடுக்குறோம். முப்பூச பலி கொடுத்து இந்த கோரிக்கையை ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ரீ வடிவம் அப்படிங்கிற ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ வடிவம் ஒரு ஸ்ரீ. ஆமாம், ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரம் வந்து சிவன் வடிவம் வந்து மேல் நோக்கி முக்கோணம் நிற்கும். ஸ்ரீ வடிவம் வந்து கீழ் நோக்கி முக்கோணம் நிற்கும். அப்போ மேல் நோக்கி கீழ் நோக்கி அது 54 கோணம். 54 கோணம் சேர்ந்தது தான் ஒரு சிறி சக்கரம். இந்த சிறி சக்கரத்துக்கு 108 பரிவார தெய்வங்கள் இருக்கு. அதில் வாயில் தெய்வங்கள்னு சொல்லிட்டு 8 தெய்வங்கள் இருக்கு. வாயில்னா நுழைவாயில். அந்த நுழைவாயில்னு சொல்லக்கூடிய அந்த 8 தெய்வங்கள். ஆமா, அதுல அந்த பரிவார தெய்வங்கள்ல 8 தெய்வங்கள் இருக்கும். அதுல ஒவ்வொரு திசைக்கும் 2 தெய்வம் இருக்கும். ஒவ்வொரு திசைக்கு 2. ஆமா. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா 4 திசை 4 கோணம் அப்படிங்கிற மாதிரி 8 கோணத்தை சேர்ந்தது இது. 4 திசை 16 கோணத்தையும் சேர்த்து இதை ஆளுமை பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது ஒளியா முன்ன உலகம் தோன்ற அப்ப ஒரே ஒரு ஒளி மட்டும் வந்தது. ஒரே ஒரு ஒளி. அது ஒளியும் ஓசையாகும் சரன்னு இறங்கி ஒளியா பிரபஞ்சத்தை உருவாக்குது. அதில் பிறக்கிறாங்க இந்த பெரியாண்டிச்சி அப்படிங்கிற ஒரு அம்மா. அவங்க தான் முதல் இந்த பிரபஞ்சத்திலே உயிரோட்டமாக தோன்றாங்க. அவங்க அதை முளைச்சி வந்த பின்னால் தான் உலகங்கள் புல் புடி செடிகள் கொடி இது பூரா மரம் இது ஊற்று இது எல்லாம் கடலில் இது தண்ணியிலிருந்து இந்த பிறந்து வராங்க. இந்த அம்மா பிறந்து வராங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிறந்து வந்தவங்க என்ன ஆகுனாக்கா அந்த தண்ணியில் மறைஞ்சி இருக்காங்க. மறைஞ்சி இருக்கிற இடத்துல ஒரு புத்தா உருவாகிறாங்க. ஒரு புத்தா உருவாகி அங்கே இருக்கிற செம்படையான் மீனவர் குடும்பம் வந்து அந்த இடத்துல அவங்க மீன் பிடிச்சிட்டு எல்லாம் பொழப்பு நடத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த புத்து வளர்ந்துட்டு அந்த புத்துக்குள்ள உருவாகி இவங்க தெரியுறாங்க. ஒருத்தனுடைய நித்திரையில போய் சொல்றாங்க, நான் இந்த இடத்துல குடிகொண்டிருக்கேன், நான் இந்த உலகத்தை படைச்சவன், என்னை எடுத்து நீங்க எல்லாம் வணங்க, உங்களை பூரா நான் காப்பாற்ற கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புத்துக்குள்ள இருந்து இவங்க உருவாடுறாங்க. அது மேல் மலையனூர்ல குடிகொண்டிருக்காங்க. அங்க அது இன்னொரு விஷயம் சொல்லிடலாம் சாமி. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த புத்துக்குள் உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது சித்தலூர். ஏன்னா சித்தலூர் வந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு தெரிய நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் மலையனூர் வந்து வளர்ந்தது சொல்லுவோம். ஆனா முக்கியமான தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நானே நேரடியா பார்த்துருக்கிறேன். திட்டத்திட்ட ஒரு கிணறு வந்து புத்தாக மாறினதுன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சித்தலூர் தான் அந்த உருவான தெய்வம். ஏன்னா
தமிழகத்திலே உருவான பெரியாண்டிச்சி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சித்தலூர் தான். சித்தலூர் அப்புறமேட்டு தான் நம்ம மலையனூர் சொல்லுவோம். மலையனூர் வந்து வளர்ந்தது, ஏன்னா அது வந்து அங்கதான் வளர்ந்து எல்லா மக்களை காக்கிறது. ஆனா பிறந்தது சித்தலூர் சொல்லுவோம். அதை பத்தி பிறந்தது சித்தலூரில் தான் பிறந்திருக்காங்க அந்த அம்மா. அங்கே வந்து வாழ்க்கை நடத்துறது போனாக்கா குடிகொண்ட இடம் குடிகொண்ட அப்படிங்கிற இடம் அது வந்து மலையனூரில் தான் அவங்க குடிகொண்டிருக்காங்க. அங்கே இருக்கிறது இப்போ 2 இடத்துக்குமே ஒரே சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி அந்த அம்மானுடைய ஆளுமை கண்ட்ரோலில் தான் இருக்குது. கண்டிப்பாக சித்தலூருமே சரி மலையனூருமே சரி ரெண்டுமே அந்த அம்மானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ஆண்டிச்சி அப்படிங்கிறது வந்து பிறந்தவங்க இவங்க ஜடாமுனியோட பிறந்தவங்க. ஜடாமுடியோட ஆமாம், ஜடாமுடியோட ரொம்ப ஆக்ரோஷம், அவங்கள மிஞ்சற சக்தி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி உலகத்திலேயே மிஞ்சற சக்தி, சகல வல்லத்துக்கு வல்லமையும் படித்தவங்க அவங்கள அடக்க முடியல. அவங்கள அடக்க முடியாமல் அவங்க ரொம்ப வனாந்தரத்தில் அவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா, சிவன் இவங்க எல்லாமே இவங்களை யாரையுமே அடக்க முடியல. அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசி இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கு, உனக்கு உண்டான சக்தியை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் அது விட்டு அந்த சக்தியில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த பராக்கிரமத்தை அடக்கி யாருமே ஆள முடியல. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் பேசி அதை அந்த அம்மாவை சாந்தப்படுத்தி அவங்க மண்ணில் சாயிறாங்க. சாயும்போது அது அவருடைய கட்டளைக்காக சாயிறாங்க, கட்டளைக்காக சாயிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா உடல் பூரா வேல் விலங்கு அடிக்கிறாங்க. உடல் பூரா மேல் விலங்கு, ஆமாம், வேல் விலங்கு அடித்து அந்த அம்மாவை கண்ட்ரோல் படுத்துகிறாங்க, அந்த ஆக்ரோஷத்தை குறைக்கிறாங்க. அதுக்கு பின்னால் தான் அவங்க அந்த ஆளுமையில் இருக்கிறதுக்கு பதி அப்படின்னு மலாந்த பாவனையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேல் விலங்கோட அவங்க படுத்துட்டு இருக்காங்க, காட்சி தராங்க. அந்த வேல் விலங்குக்கோசம் படுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், படுத்துட்டு இருக்காங்க, சும்மா அவங்க படுக்கல, வேல் விலங்கு அடித்து படுக்க வச்சதுனால தான் அந்த கட்டளை விட்டுருக்காங்க. ஆமாம், சாந்தம் அடக்கி விட்டுருக்காங்க. இப்போ அந்த நிலையில தான் இப்போ எல்லாத்துக்குமே அருள்பளிக்கிறாங்க. இப்போ புத்திர பாக்கியத்துக்கு உண்டானது வரான், செல்வம் செழிக்குன்னு வரான், சொத்து வேணும்னு வரான், அடிதடி வம்பு வழக்குன்னு வரான், நிறைய பிரச்சனைகள். அப்போ இதில் தீக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான நிலைப்படி வந்து இப்போ மலையனூரில் இப்போ போய் சித்தலூரில் எல்லாம் ஜன குமீரானாக்கா முதல் பிரபஞ்ச சக்தியில் இந்த தாய் தான் முதல் உருவானாங்க, முதல் உருவாகி வந்து. கண்டிப்பா அதுவும் சொல்ல வேண்டிய விஷயம். ஆமா, அப்படிங்கிற பிரபஞ்சத்திலே வந்து நம்ம பூலோக தாய் அப்படின்னு நம்ம பெரியாண்டிச்சி தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த பெரியாண்டிச்சி பூலோகத்துல சர்வ வல்லத்துக்குடைய அதிபதி சக்தி கொண்டவ. ஏன்னா அவ்வளவு கோவக்காரின்னு சொல்லுவோம். ஏன்னா அவ கோவத்தையே அடக்கக்கூடிய நம்ம பிரம்மதேவர் வந்து எல்லா விஷ்ணுவும் வந்து அவங்கள அடக்க முடியாம வேலோட அடக்கி வச்சாடுறது தான் இந்த பெரியாண்டிச்சி இந்த நிலைப்பாடு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தையோட தான் இருப்பாங்க, கண்டிப்பாக குழந்தையோட தான் இருப்பாங்க. அதுக்கு உண்டான நிலைப்படி ஒரு மூதாட்டி ரூபத்தில் இருப்பாங்க நம்ம பார்த்த வரைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மலாந்த பாவனையில் இப்படி இருக்காங்க. இவங்க கூட சப்த கன்னிகள் அங்கே இருப்பாங்க. அதுக்கு உண்டான காவல் தெய்வம் ஆள